ஃபோட்டோஷாப்பில் செந்தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இது போல் ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். 280க்கு ஃபாண்ட்டுக்கு மேலே நான் ஸ்டைல்ஸ் இதில் இருக்குது. நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 2 மாதிரியான லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட்டு ப்ளஸ் அந்த கீமேன் ஆப்னு ஒன்று இருக்கும், அது ஃபுல் பேக்கேஜ். இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட ஃபாண்ட்ஸ் இருந்தாக்கா அது தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் கீமேன் ஆப் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு தனியாக செப்பரேட் லிங்க் தரேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செஞ்சதுக்கு பிறகு இது போல் தான் இருக்கும். கீமேனை வந்து இன்ஸ்டால் செஞ்சுக்கிங்க. இன்ஸ்டால் செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு தேவை என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை மொத்தமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் செஞ்சீங்க. STMZHன்னு இருக்கும் அந்த ஃபாண்ட் நேம் எல்லாமே, எடிட்டரில் பார்க்கும்போது தெரியும். அதுபோல் இந்த கீ மேப்பிங்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது எதுக்காகனாக்கா இப்போ வந்து உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்ங்கிறத கீபோர்டில் எங்கெங்கே இருக்குங்கிறத அதில் ஒரு கைட்லைன் மாரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். கீமேனை இன்ஸ்டால் செஞ்சது பிறகு ஸ்டார்ட் கொடுத்துங்க. இப்படி ஓப்பன் ஆகி அதுவே ஹைட் ஆகிடும். கீழே டாஸ்க் பாரில் போய் பார்த்தீங்கனாலே அந்த ஐக்கான் வந்து காமிக்கும். அப்போ நான் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட்டில் போயிட்டு டிவோல்ட் அப்படிங்கிற இது இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணி கீமேன் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனாக்கா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த கீமேனோட ஷார்ட்கட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் நீங்கள் தமிழ் டைப் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்ரைட்டர்னு இருக்கும், அந்த ரேடியோ பட்டனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கு பிறகு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஆல்ட்டை டிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் கொடுத்துங்க. நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் ஆல்ட்டையும் ஸ்பேஸ் பாரையும் கொடுத்து அதில் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி இதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுறப்போ தமிழில் டைப் பண்ணுனாக்கா ஆல்ட்டு ஸ்பேஸ், அதாவது நான் கொடுத்ததுனால ஆல்ட்டு ஸ்பேஸுங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுத்தா தான் தமிழில் டைப் ஆகும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு செந்தமிழ் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணால் இது போல் தான் இன்கரெக்டராக வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாஸ்க் பாரில் பார்த்தீங்கனாலே தெரியும் கீமேன் வந்து இருக்காங்கிறத இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கு பிறகு ஆல்ட்டையும் ஸ்பேஸையும் நான் கொடுத்துருக்கேன், நான் அதை டைப் பண்ணிக்கிட்டேன். கொடுத்ததுக்கு பிறகு JKP கேபிட்டல் H செமிகோலன் அதை கொடுத்தாலே தமிழுங்கிற வார்த்தை வந்து செந்தமிழ் கோடிங்கில் வந்துடும். அது பண்ணதுக்கு அந்த டைப் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அந்த செந்தமிழ் ஸ்டைலில் ஃபாண்ட்ஸில் எப்படி வேணால் ஸ்டைல்ஸை மாற்றி வச்சுக்கலாம். கீ மேப்பிங்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் ஒரு லெட்டருக்கும் என்னென்ன கீனுங்கிறத பார்த்துக்குங்க. அதை A4 ஷீட்டில் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு. ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஷாப் 7 வெர்ஷனில் தான் செந்தமிழ் ஃபாண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது நான் செக் பண்ண வரைக்கும். அந்த CC வெர்ஷன்ஸில் கீ என்ட்ரு பண்ணும்போது இன்கரெக்டராக தான் வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் .psd ஃபார்மேட்டில் ஒரு இடத்துல போய் சேவ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எடிட்டிங் பண்ணுறீங்கனாக்கா அது வந்து அந்த ஃபாண்ட்ஸை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் CC வெர்ஷனாக இருந்தாலும் சரி, CS வெர்ஷனாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் டேபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த செந்தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களே அது வந்து அதில் கரெக்டாக காமிக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தமிழ் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த ஃபாண்ட் வந்து இதில் எடுத்துக்காது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் டேபில் டைப்புன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த மெனுவில் போய்க்குங்க. மெனுவில் போனதுக்கு பிறகு ஜஸ்ட்டு நீங்கள் எதுவுமே செய்வோன்னா மேலே ஈஸ்ட் ஏசியன் இருக்குமாங்க, சூஸ் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் ஈஸ்ட் ஏசியனை கொடுத்துட்டு அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகிடுச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டு அந்த செந்தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து போய் பாருங்கள். பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அதில் அந்த டெக்ஸ்ட்டு தமிழ் வந்து காமிக்கும் அழகாக. முதல்ல ஸ்கொயர் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல்ஸ் வந்து ப்ரிவியூ மாரி காமிக்குது பாருங்கள். இது போல் காமிச்சிச்சுனாலே இன்புட் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஃபோட்டோஷாப் 7ல் வந்து அந்த தமிழில் நான் எடிட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து நீங்கள் இதில் என்ன எடிட்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். எடிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த தமிழோட டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து இதில் வச்சுட்டு நீங்கள் இதில் ஸ்டைல்ஸ் மாற்றலாம், கலரிங்கு, அப்புறம் வந்து என்ன வேணாலும் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்கா, இப்போதைக்கு இன்புட் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. அதாவது கரெக்டான இன்புட் இல்லை நான் செக் பண்ண வரைக்கும். நீங்கள் வேணாலும் அந்த ஃபோட்டோஷாப் 7ல் பண்ணது போல் இதில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஒர்க் ஆச்சுனாக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதோட ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சுனாக்கா நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு என்னங்கிறத அப்டேட் பண்ணுறேன்.